இன்று பிறந்த நாள் கொண்டாடும் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றார். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். திமுகவுடைய துணை பொதுச் செயலரும் தூத்துக்குடி மக்களவை உறுப்பினருமான கனிமொழி அவர்கள் தனது பிறந்தநாளை முன்னிட்டு திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான திரு மு.க.ஸ்டாலின் அவர்களை தனது ஆழ்வார்பேட்டையில் உள்ள அவர் இல்லத்தில் நேரடியாக சந்தித்து வாழ்த்து பெற்றார். அதற்கு பின்னதாக நேரடியாக கலைஞர் நினைவிடத்துக்கு சென்று அங்கு தனது தந்தைக்கு மலரஞ்சி வச்சு மரியாதை செய்த அவர் தொடர்ச்சியாக பேரறிஞர் அண்ணா நினைவிடத்துக்கு சென்று அங்கும் மலர் தூவி மரியாதை செய்தார். தொடர்ச்சியாக தனது பிறந்த நாளுக்கு யாரும் வாழ்த்தல் கூட தனது வீட்டுக்கு வர வேண்டாம் என்று ஏற்கனவே அவர் தெரிவித்தார். குறிப்பாக தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் பெய்த கனமழையின் காரணமாக பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்ட நிலையில் தனது பிறந்த நாளுக்காக யாரும் தனது வீட்டுக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்க வேண்டாம் என்று ஏற்கனவே கனிமொழி அவர்கள் தெரிவித்த வகையில் தனது பிறந்தநாளை முன்னிட்டு தனது அண்ணனுடைய இல்லத்துக்கு சென்று நேரடியாக சென்று வாழ்த்து பெற்று வந்தார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.